வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மில் பலரின் மனதில் அடிக்கடி எழும் ஒரு கேள்வி. ஒரு நாள் கைலாசத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமானை நாரத முனிவர் அணுகி அதே கேள்வியை எழுப்பினார். இறைவா, ஏன் கெட்டவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள், நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வந்து சேருகிறது? இந்த கேள்விக்கு சிவபெருமான் நாரதருக்கு ஒரு சிறிய கதையின் மூலம் விளக்கமளித்தார். நண்பர்களே, இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானதல்லவா? வாருங்கள், கதைக்குள் போகலாம். ஒரு அழகிய பசுமை பொங்கும் கிராமத்தில் ஆதித்யன் என்ற வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவன் குணத்தின் நல்லவன், பக்தியில் சிறந்தவன். ஆனால் அவனுக்கு வாய்த்த மனைவியோ கொடுமைக்காரி. அவனது வாழ்க்கை மிகவும் போராட்டமாக இருந்தது. வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் கடவுளை வணங்குவதிலும் தியானம் செய்வதிலும் ஈடுபட்டான். ஆனால் எவ்வளவு பக்தியுடன் கடவுளை வணங்கினாலும் அவனுடைய கஷ்டங்கள் குறையவில்லை. தினமும் புதிய புதிய பிரச்சனைகளும் சிக்கல்களும் அவனது மனதை துவழச் செய்தன. அதே ஊரில் கபிலன் என்ற கெட்ட எண்ணங்கள் நிறைந்த ஒரு பணக்காரன் இருந்தான். அவன் தன் சந்தோஷத்திற்காக எந்த குற்றத்தையும் செய்ய தயங்க மாட்டான். அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவி இருந்தாள். ஆனால் கபிலனுக்கு துளியளவும் கடவுள் நம்பிக்கை இல்லை. அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளையும் கேலி கிண்டல் செய்து ஆதித்யனை நோகடிப்பான். ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகமானது. கோபம் கொண்ட ஆதித்யன், இறைவன் மீது எனது பக்தி உண்மையாக இருந்தால் இன்னும் ஒரே வாரத்தில் நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்பாய் என்று சாபமிடத் தொடங்கினான். அதை கேட்ட கபிலன் சிரித்துக்கொண்டே, அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்று ஆதித்யனுக்கு சவால் விட்டான். அதற்கு ஒப்புக்கொண்ட ஆதித்யன் கடவுளிடம் தீவிரமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டான். சவால் விட்ட கடைசி நாளும் வந்தது. அந்த நாளில் பணக்காரன் கபிலன் காட்டிற்கு சென்று தேவைக்கும் அதிகமாக பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி விருந்து வைக்க வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். வரும்போது களைப்பாக இருக்கவே ஒரு மரத்தடியில் சற்று நேரம் உறங்கலாம் என்று நினைத்தான். அப்படி உறங்கியவன் திடீரென்று உருண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தில் விழுந்தான். அந்த பள்ளத்தில் தங்கமும் வைரமும் நிறைந்த புதையல்கள் இருக்க அதை பார்த்தவன் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தான். இதற்கிடையில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஆதித்யனை மாடு முட்ட கடுமையான காயங்களுடன் படுத்த படுக்கையானான். இப்படி ஒரு வெள்ளேந்தியான கணவரிடம் வாழ்வதை விட தாய் வீட்டுக்கு வாழாவெட்டியாக போகலாம் என்று அவனது மனைவியும் அவனை அப்படியே விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். இப்படி ஒரு நல்லவனுக்கு ஏன் இத்தனை சோதனைகள் இறைவா? என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று மனதளவில் துவண்டு போன ஆதித்யன் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தான். உடலில் காயங்கள் அதிகமாக இருந்த போதிலும் அந்த வலிகளை தாங்கிக் கொண்டே வீட்டிற்கு பின்புறம் இருந்த கிணற்றுக்கு அருகே வந்தான். இறைவா, நான் உன்னை நம்பி அந்த பணக்காரனிடம் சவால் விட்டேன். அதனால் அவனிடம் நான் தோற்றபடியே நீ செய்துவிட்டாய். என்மேல் நான் வைத்திருந்த பக்திக்கு நீ செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது நான் உயிருடன் இருந்தாலும் கிணற்றுக்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையை விட மரணமே சிறந்தது. நான் உயிருடன் வருகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று கூறியவாறே கிணற்றில் குதித்தான். அவன் கிணற்றில் குதித்த சில நிமிடங்களில் திடீரென்று தலையை யாரோ தூக்குவது போல் உணர்ந்தான். ஆம், எந்த கடவுளை அவன் பக்தியுடன் வணங்கினானோ அந்த கடவுள்தான் அவனை காப்பாற்றினார். உடலளவிலும் மனதளவிலும் வேதனையுடன் இருந்தவனுக்கு இறைவனை வணங்க தோன்றவில்லை. மாறாக சண்டை போடத் தொடங்கினான். தனது ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தான். அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுள் அவனை தன்னோடு அணைத்துக் கொண்டார். இறைவனின் அணைப்பால் ஆதித்யன் சற்று ஆறுதல் அடைந்தான். நீண்ட மௌனத்திற்கு பிறகு இறைவன் பேசத் தொடங்கினார். மகனே, நீ இந்த பிறவியில் நல்லவனாக பிறந்தாலும் உன் முற்பிறவியில் இந்த பணக்காரனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய். நீ முற்பிறவியில் ஒரு நாள் கூட ஒருவரையும் மதிக்கவில்லை. ஆனால் அவனோ முற்பிறவியில் நல்ல காரியங்களை செய்து வந்தான். இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியும் தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டான். அதனால் இந்த பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்தது. ஆனால் உனக்கோ நீ முற்பிறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது. நீ தினமும் என்னையே வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாகான பாவங்களை நானே ஏற்றுக்கொண்டேன். நீ செய்த பாவங்களின் சிறு பாகங்களை மட்டுமே நீ இப்போது தண்டனையாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்கும். ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யும் ஒருவருக்கு அவன் முற்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின்பே அவன் செய்த பாவங்களுக்கான கர்மா செயல்படுத்த தொடங்கும். அந்த பணக்காரனுக்கு கிடைத்த புதையல்தான் அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும். அவன் செய்த அத்தனை புண்ணியங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்ட பலன் அவனுக்கு புதையலாக கிடைத்தது.
முற்பிறவியில் அவன் செய்த புண்ணியங்களின் பலன் முழுவதும் அவன் அனுபவித்து விட்டான். இனி அவன் பாவங்களுக்கான பலன் தொடங்க காலம் வந்துவிட்டது. உனக்கு இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்கள் உன்னுடைய அத்தனை பாவங்களையும் கரைத்து விட்டாய். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ உன் கண்ணால் பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கினார். கண்களில் நீர் வழிய ஆதித்யன் பார்த்து கொண்டே இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல ஆதித்யனின் உடல்நிலை சரியானது. அதே ஊரில் இருந்த ஒரு பணக்கார விதவை பெண் இவனை திருமணம் செய்து கொள்ள ஆதித்யனும் பணக்காரன் ஆனான். குழந்தைகள், தொழிலில் வளர்ச்சி என்ற அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமாக வாழ்ந்தான். அதே சமயத்தில் அந்த பணக்காரன் கபிலனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையானான். அவனது மனைவியும் திடீரென்று இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அனைவரும் ஏமாற்றி அவன் சொத்துகள் அனைத்தையும் பறித்து கொண்டு வெளியே துரத்தி விட்டார்கள். நண்பர்களே, இங்கு பலரும் கெட்டவர்கள் நல்லாதானே இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். நன்றாக இருக்கிறார்கள் என்பது வேறு, நிம்மதியாக மனநிறைவுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை வாழும்போதே தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறாக சிவபெருமான் நாரத முனிவரிடம் கதையை கூறி முடித்தார். உங்களுக்கு இதற்கான விளக்கம் தெரிந்திருக்கும் அல்லவா? இந்த கதை பிடித்திருந்தால் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள். இப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் நான் SN பக்தி டைம்ஸ்.